தேர்தல் நாள் வரைக்கும் பசி, தூக்கம், ஓய்வை மறந்து ஓய்வறியா சூரியனாக உழைப்போம் என திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சூளுரைத்துள்ளார். காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் உரையாற்றினார். அப்போது தேர்தல் முடியும் வரை ஓய்வு என்ற சொல்லையே மறந்துவிடுங்கள் என்ற அவர் 2026ஆம் ஆண்டில் நாம் பெறப்போகும் வெற்றி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான வெற்றி மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கான வெற்றி என்று கூறினார். நமது அரசின் திட்டங்களால் மக்களிடையே நமக்கு இருக்கும் ஆதரவு உணர்வை அப்படியே தேர்தல் வரைக்கும் எடுத்துச் சென்று அறுவடை செய்ய ஒவ்வொருவரும் களத்தில் தீவிரமாக பணியாற்ற வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டுக் கொண்டார். மேலும் நமது இலக்கு ஒன்றுதான், அது 2026ஆம் ஆண்டில் திராவிட மாடல் 2.0 அமைய வேண்டும் என்பதே என்று கூறியதோடு தேர்தல் நாள் வரைக்கும் பசி, தூக்கம், ஓய்வை மறந்து உழைப்பை கொடுங்கள் என்றும் ஓய்வறியா சூரியனாக உழைப்போம், 2026ஆம் ஆண்டில் நாமே உதிப்போம் என்றும் கூறியுள்ளார். திமுக ஆட்சியில் சுகாதாரத்துறையில் பல்வேறு முறைகேடுகள் நடந்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் பரப்புரையில் ஈடுபட்டுள்ள எடப்பாடி பழனிசாமி கோவை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று பொதுமக்கள் மத்தியில் பேசினார். அப்போது அவர் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தின் 2வது கட்டம் நிறைவேற்றப்படும் என உறுதி கூறினார். இந்த உங்களுடன் ஸ்டாலின் அந்த அடிப்படையில் கொடுக்கப்பட்ட மனு ஆத்துல கண்டெடுக்கப்படுது. அதோட புதுக்கோட்டையில் அங்க வடை சுடுறாங்க, அந்த வடை கட்டுறதுக்கு இந்த மனுவை பயன்படுத்துறாங்க. இவர்களால் மக்களுக்கு நன்மை செய்வாங்க. கோவைக்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தது அதிமுக தான் எனவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். அடுத்த 6 மாதங்களுக்கு திமுக நிர்வாகிகள் கடுமையாக உழைக்க வேண்டுமென துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். திமுக நிர்வாகிகளை சந்திப்பதற்காக மாநிலம் முழுமைக்கான சுற்றுப்பயணத்தை உதயநிதி ஸ்டாலின் தொடங்கியுள்ளார். முதலாவதாக காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் ஒன்றிய, நகர, பேரூராட்சி நிர்வாகிகளுடன் நேற்று ஆலோசனை நடத்தினார். அப்போது பேசிய உதயநிதி, ஆட்சியில் செய்த சாதனைகளை மக்களிடம் எடுத்துக் கூறி வாக்கு சேகரித்தால் வெற்றி பெறலாம் என நிர்வாகிகளுக்கு ஊக்கமளித்தார். மேலும் அதிமுக குறித்து உதயநிதி ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்தார். 2 அதிமுக காரங்க வேற பகுதியில் இருக்கக்கூடிய அதிமுக காரங்க 2 பேர் பார்த்துக்கிட்டாங்கன்னா என்ன பேசுவாங்க? பேசிக்க மாட்டாங்க. 2 பேர் திருன்னு முழிப்பாங்க. ஏன்னா யார் கால யார் வாரி விடுவான்னு யாருக்கும் தெரியாது. இவன் எந்த அணியா இருப்பான், இவன் அந்த அணியா இருப்பானோ, ஓபிஎஸ் அணியா இருப்பானா, இபிஎஸ் அணியா இருப்பானா, டிடிவி அணியா இருப்பானா? உலகத்திலேயே ஒரு கரகாட்ட கோஷ்டி தன்னுடைய சொந்த இயக்கத்துல பிரச்சனை. ஆனா ஹரித்வார் போறேன்னு சொல்லிட்டு இன்னொரு கட்சி தலைவரை போய் பார்த்து பஞ்சாயத்துக்கு வாங்கன்னு. அதிமுகவுக்கு வந்துள்ள நிலைமை வேறு யாருக்கும் வரக்கூடாது என்றும் உதயநிதி தெரிவித்தார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் வரும் சனிக்கிழமை நடைபெறவுள்ள இளையராஜாவிற்கான பாராட்டு விழாவில் நடிகர் ரஜினிகாந்த் மற்றும் கமல்ஹாசன் வாழ்த்துரை வழங்க உள்ளனர். திரைத்துறையில் 50 ஆண்டுகளை நிறைவு செய்த இளையராஜா மேற்கத்திய பாரம்பரிய சிம்பொனி இசையிலும் சிகரம் தொட்டு சாதனை படைத்துள்ளார். இந்நிலையில் வரும் சனிக்கிழமை நேரு உள் விளையாட்டு அரங்கில் தமிழ்நாடு அரசு சார்பில் பிரம்மாண்ட பாராட்டு விழா நடத்தப்பட உள்ளது. இதில் ரஜினிகாந்த் மற்றும் கமல்ஹாசன் வாழ்த்துரை வழங்க இருப்பதாக அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய இளையராஜா மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பதாக கூறினார். தமிழக அரசு பாராட்டு விழா பண்ணுறது, ஒரு அரசு முதலாவதாக பாராட்டு விழா பண்ணுறது இதுதான் முதல் தடவை. அது உங்களுக்கெல்லாம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கோ அதே அளவு எனக்கு சந்தோஷமாக இருக்குது. மக்கள் எல்லாம் எல்லாரும் இதில் கலந்துக்க முடியாது அப்படிங்கிறது அந்த ஸ்டேடியம் இடம் போராது. இந்த நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் இன்னிசை நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து இளையராஜாவின் சிம்பொனி இசை நிகழ்ச்சியும் நடைபெறவுள்ளது. காஞ்சிபுரம் டிஎஸ்பி சங்கர் கணேசை சிறையில் அடைக்க மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட வழக்கில் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி விசாரணை அதிகாரியான காஞ்சிபுரம் டிஎஸ்பி சங்கர் கணேசை சிறையில் அடைக்கும்படி மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. இந்த உத்தரவை எதிர்த்து காஞ்சிபுரம் எஸ்பி, டிஎஸ்பி மற்றும் வாலாஜாபாத் ஆய்வாளர் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. தனக்கு எதிராக புகார் அளித்த பாதுகாப்பு அதிகாரி மீதான முன்விரோதம் விவகாரத்தில் அவரது மாமனார் சிவாவுக்கு எதிரான வழக்கில் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் என மனுவில் குறிப்பிட்டுள்ளது. இரு தரப்பினருக்கும் இடையில் சமரசம் ஏற்பட்டு வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் அளிக்கப்பட்ட புகார் முடித்து வைக்கப்பட்ட நிலையில் அந்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்ய மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விசாரணை அதிகாரியான டிஎஸ்பியை காலையில் இருந்து மாலை வரை நீதிமன்றத்தில் அமர வைத்ததுடன் இறுதியில் சிறையில் அடைக்க மாவட்ட நீதிபதி உத்தரவிட்டுள்ளதாகவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி
என் சதீஷ்குமார், குற்றம் சாட்டப்பட்டவர்களை கைது செய்வது புலன் விசாரணை அதிகாரியின் அதிகாரத்திற்கு உட்பட்டது என கூறினார். மேலும் டிஎஸ்பியை சிறையில் அடைக்க உத்தரவு பிறப்பிக்கும் முன் நிர்வாக ஒப்புதல் பெற வேண்டும். ஆனால் இந்த நடைமுறை பின்பற்றப்படவில்லை என கூறி டிஎஸ்பி சங்கர் கணேசை சிறையில் அடைக்க பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டார். இந்த விவகாரம் தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு விசாரணையை வரும் 23ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். சென்னையை அடுத்த திருவொற்றியூரில் குடியிருப்பு பகுதியில் பொதுமக்களுக்கு போக்கு காட்டி சுற்றித் திரிந்த கருநிற குரங்கு நீண்ட போராட்டத்திற்கு பின்படிவிட்டது. புதுத்தெரு பகுதியில் சாலையில் சிறுவர்கள் விளையாடிக் கொண்டிருந்த போது அங்கு வந்த குரங்கு மின்வயர்களில் தொங்கியபடி அங்கிருந்தவர்களுக்கு போக்கு காட்டியது. குரங்கை கண்டு பயந்து சிறுவர்கள் கூச்சலிடவே பொதுமக்கள் திரண்ட நிலையில் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் அரை மணி நேரத்திற்கு மேலாக போராடி குரங்கை பிடித்தனர். பிடிபட்ட குரங்கு தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் காணக்கூடியது என்று தெரிவித்துள்ள வனத்துறையினர், தமிழ்நாட்டில் வளர்ப்பதற்கு அனுமதி கிடையாது என்பதால் யாரேனும் சட்டவிரோதமாக வளர்த்து வந்தனரா என விசாரித்து வருகின்றனர். கோவை மாவட்டம் சூலூர் அருகே பஞ்சாலை அதிபர் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். சூலூர் அருகே செலக்கரைச்சல் கிராமத்தைச் சேர்ந்த ராமச்சந்திரன் என்பவர் பழனி முருகன் டெக்ஸ்டைல்ஸ் என்ற பெயரில் பஞ்சாலை நடத்தி வருகிறார். இவர் அரசு வங்கியில் 30 கோடி ரூபாய் கடன் பெற்றிருந்த நிலையில் கடந்த சில ஆண்டுகளாக தவணை தொகையை சரியாக செலுத்த முடியாமல் தவித்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு திடீரென 30 கோடி ரூபாயையும் ராமச்சந்திரன் வங்கியில் செலுத்தியுள்ளார். இந்த தகவல் அமலாக்கத்துறைக்கு தெரிய வந்ததை அடுத்து 30 கோடி ரூபாய் பணம் எங்கிருந்து வந்தது என சந்தேகம் எழுந்தது. அதன் அடிப்படையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் 4 பேர் ராமச்சந்திரன் வீட்டில் சோதனை நடத்த சென்றனர். காலையில் அவரது வீட்டில் யாரும் இல்லாத நிலையில் நீண்ட நேர காத்திருப்புக்கு பிறகு தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இதேபோன்று திருநெல்வேலி தியாகராஜ நகரில் ஓய்வு பெற்ற வங்கி அதிகாரி சிவசுப்பிரமணியன் என்பவரின் வீட்டிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். சந்தேகத்தை ஏற்படுத்தும் வகையில் வங்கி பரிவர்த்தனை செய்ததாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் சோதனை நடைபெறுவதாக கூறப்படுகிறது. சுமார் 2 மணி நேரம் சோதனை நடத்தும் அதிகாரிகள் சிவசுப்பிரமணியத்திடம் விசாரணை நடத்தினர். பஞ்சாபில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்ட பிரதமர் நரேந்திர மோடி மத்திய அரசு சார்பில் 1600 கோடி ரூபாய் நிவாரணம் அறிவித்துள்ளார். பஞ்சாபில் கடந்த சில நாட்களாக கொட்டித் தீர்த்த கனமழையால் பதான்கோட், குர்தாஸ்பூர், அமிர்தசரஸ் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் கடும் பாதிப்புக்குள்ளாகின. இந்நிலையில் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் வாக்களித்த கையோடு பஞ்சாப் சென்ற பிரதமர் நரேந்திர மோடி பதான்கோட்டில் இருந்து வான்வழியாக வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டார். தொடர்ந்து குர்தாஸ்பூர் சென்ற பிரதமர் மோடி அங்கு தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையினரிடம் மீட்புப் பணிகள் குறித்து கேட்டறிந்தார். இதையடுத்து பொதுமக்களை சந்தித்த பிரதமர் மோடி அரசு உயர்மட்ட அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இந்நிலையில் பஞ்சாபுக்கு 1600 கோடி ரூபாய் வெள்ள நிவாரண நிதியை பிரதமர் மோடி அறிவித்துள்ளார். மேலும் மாநில பேரிடர் நிதி மற்றும் பிரதமரின் விவசாயிகள் நலநிதியின் 2வது தவணை முன்கூட்டியே வழங்கப்படும் என்றார். இது தவிர மழை வெள்ள பாதிப்புகளில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு 2 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் நிவாரணம் வழங்கப்படும் என்றார். மழையால் பாதிக்கப்பட்ட பள்ளிகளுக்கு சமக்ர சிக்ஷா அபியான் திட்டத்தின் கீழ் நிதி உதவி வழங்கப்படும் என்று அறிவித்தார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இமாச்சல பிரதேச மாநிலத்திற்கு 1500 கோடி ரூபாயை நிவாரணமாக பிரதமர் மோடி அறிவித்துள்ளார். இமாச்சல பிரதேசத்தில் விமானம் மூலம் வெள்ள பாதிப்புகளை பிரதமர் பார்வையிட்டார். அப்போது வெள்ளச்சேதம் மற்றும் பாதிப்புகள் குறித்த அதிகாரிகள் பிரதமர் மோடிக்கு விளக்கம் அளித்தனர். தொடர்ந்து கங்கரா என்ற இடத்திற்கு சென்ற பிரதமர் மோடி மாநில உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இதையடுத்து பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து கலந்துரையாடிய பிரதமர் மோடி அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார். இதன் பிறகு இமாச்சல பிரதேச மாநிலத்திற்கு 1500 கோடி ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என அறிவித்தார். பிரதமர் வீட்டு வசதி திட்டம், தேசிய நெடுஞ்சாலை சீரமைப்பு, பிரதமர் தேசிய நிவாரணப் பணிகள் ஆகியவற்றின் கீழ் நிவாரணப் பணிகள் மேற்கொள்ளப்படும் எனவும், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு 2 லட்சம் ரூபாய் நிவாரணமும், காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாய் நிவாரணமும் வழங்கப்படும் என்றும் பிரதமர் மோடி அறிவித்தார். இதனிடையே குஜராத்தின் பனஸ்கந்தாவில் கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. சுய்கம் என்ற கிராமம் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது.
கேரளாவில் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் காவல் நிலையத்தில் தாக்கப்பட்டதை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை தண்ணீரை பீச்சி அடித்து போலீசார் விரட்டினர். திருச்சூரை அடுத்த குன்னங்குளத்தில் கடந்த 2023ஆம் ஆண்டு சாலையில் நின்று கொண்டிருந்த தனது நண்பர்களை போலீசார் மிரட்டியது குறித்து தட்டிக்கிட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் VS சுஜித் காவல் நிலையத்தில் வைத்து தாக்கப்பட்டதாக புகார் அடைந்தது. இந்த விவகாரம் பூதாகரம் அடைந்த நிலையில் DIG ஹரிசங்கர் தலைமையிலான குழு அளித்த விசாரணை அறிக்கையின் கீழ் 4 போலீசார் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். இந்நிலையில் காவல்துறையின் வாகன ஓட்டுநரும் தன்னை தாக்கியதாக VS சுஜித் புது மனு தாக்கல் செய்த நிலையில் அது குறித்து விசாரணை நடத்த கோரி இளைஞர் காங்கிரசார் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை தண்ணீரை பீச்சி அடித்து போலீசார் விரட்டினர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. நேபாளத்தில் நிலையற்ற தன்மை நிலவும் சூழலில் இந்தியர்கள் யாரும் அங்கு செல்ல வேண்டாம் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ள நிலையில் அங்கு விரைவில் அமைதி திரும்ப விரும்புவதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் அரசுக்கு எதிராக இளைஞர்கள் நடத்திய போராட்டம் வன்முறையாக வெடித்த நிலையில் நேபாளத்தில் வசிக்கும் இந்தியர்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. இந்தியர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்திய அங்குள்ள இந்திய தூதரகம் உதவி தேவைப்படுவோர் அழைக்க உதவி எண்களை அறிவித்துள்ளது. மேலும் காத்மாண்டு விமான நிலையம் மூடப்பட்ட நிலையில் இந்தியாவில் இருந்து நேபாளம் செல்லக்கூடிய ஏர் இந்தியா, இண்டிகோ, நேபாள் ஏர்லைன்ஸ் விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன. இந்நிலையில் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள வன்முறை நெஞ்சை உலுக்குவதாக தெரிவித்தார். பல இளைஞர்கள் உயிரிழந்திருப்பதை அறிந்து மனம் வேதனை அடைந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் நிலைத்தன்மை, அமைதி மற்றும் வளம் ஏற்படுவது நமக்கு மிகவும் முக்கியமானது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். நேபாளத்தில் உள்ள நமது சகோதர சகோதரிகள் அமைதி ஏற்பட ஆதரவளிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 720 ரூபாய் உயர்ந்து 81,000 கடந்துள்ளது. கடந்த சில நாட்களாகவே தங்கத்தின் விலை படிப்படியாக அதிகரித்து வந்த நிலையில் கடந்த சனிக்கிழமை அன்று 1 கிராம் தங்கத்தின் விலை 10,000 ரூபாயை கடந்தது. தங்கத்தின் விலை 80,480 ரூபாயாக இருந்த நிலையில் 720 ரூபாய் அதிகரித்து 81,200 ரூபாயாக உள்ளது. 1 கிராம் தங்கத்தின் விலை 90 ரூபாய் உயர்ந்து 10,150 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கடந்த 1ஆம் தேதி 1 சவரன் தங்கம் 77,000 தாண்டியது. கடந்த 9 நாட்களில் மட்டும் சவரனுக்கு 3,560 ரூபாய் உயர்ந்திருப்பதால் தங்கம் வாங்குவோர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். அதே நேரம் வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 140 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1,40,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. ஆப்பிள் ஐபோன் 17 வகை புதிய சீரீஸ் வெளியாகியுள்ளது. ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதம் புதிய மாடல் ஐபோன்களை வெளியிடுவதை ஆப்பிள் நிறுவனம் வழக்கமாக கொண்டுள்ளது. அதன்படி அமெரிக்காவில் நடைபெற்ற நிகழ்வில் இதுவரை வெளியான ஐபோன் சீரீஸ்களில் இல்லாத வகையில் மிகவும் மெலிதான ஆப்பிள் 17 ஐபோன் சீரீஸை நிறுவனம் வெளியிட்டுள்ளது. ஐபோன் 17, ஐபோன் 17 ஏர், ஐபோன் 17 ப்ரோ மற்றும் ஐபோன் 17 ப்ரோ மேக்ஸ் என 4 புதிய மாடல்களில் ஆப்பிள் ஐபோன் வெளியாகியுள்ளது. இதில் ஐபோன் 17 மாடலின் விலை 82,900 ரூபாயிலிருந்து தொடங்குவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்திய மதிப்பில் ஐபோன் 17 ப்ரோ மாடல் 1,34,900 ரூபாய் விலையிலும், 17 ப்ரோ மேக்ஸ் மாடல் 1,49,900 ரூபாயிலும் விற்பனையாக உள்ளன. மேலும் காஸ்மிக் ஆரஞ்சு, டீப் ப்ளூ மற்றும் சில்வர் ஆகிய வண்ணங்களில் ஐபோன்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. நாளை மறுநாள் முதல் ஐபோன் முன்பதிவு தொடங்கும் நிலையில் வரும் 26ஆம் தேதி முதல் அனைத்து ஆப்பிள் ஐபோன்கள் ஸ்டோர்களில் கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர ஏர்பாட் 3ஐயும் ஆப்பிள் நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளது. நேரலை மொழிபெயர்ப்பு, இதய துடிப்பை கண்காணிக்கும் தொழில்நுட்பம் உள்ளிட்ட நவீன வசதிகளுடன் இந்திய மதிப்பில் 25,900 ரூபாய்க்கு ஆப்பிள் ஏர்பாட்ஸ் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது.